ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஆட்டுக்கால் எடுத்துகிட்டு வெட்டி நல்லா க்ளீர் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி கழுவி நல்லா க்ளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் போட்டு மசாலா போட்டு நல்லா விசில் விட்டுறலாம், ஒரு 9 விசில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு குக்கரை வச்சு குக்கரில் எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா எடுத்துருக்கிறேன் நான். பிரிஞ்சி எல்லாம் ஒரு 2-3 நாலுணும், குருமிளகு 6-7 குருமிளகு, பெரிய ஏலக்காய், கிராம்பு ஒரு 5-6 எண்ணம், சின்ன ஏலக்காய் ஒரு 5, 2 பட்டை. இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். 2 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூனு. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 8-9 விசில் வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. 8-9 விசில் வரட்டும். 9 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தொடர்ந்து நல்லா விசில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இனி தண்ணி தனியாக, கறி இந்த மாதிரி இதை எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு வைக்கிறோமெல்லாம் இந்த இலையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து தனித்தனியாக பண்ணிடலாம். எல்லாம் எலும்பு தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதில் தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இலையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயத்தை கூட அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அரை கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். தயிரில் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து விடணும். அடித்து விட்டுறதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூனு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூனு மிளகு பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கறியில் வேக வச்சுருக்கிறோம். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு, அதனால் அதெல்லாம் போடலை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வெங்காயம் வதக்கிட்டு இருக்குது. வெங்காயத்தில் கொண்டு ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. வெங்காயத்தில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஊற்றியாச்சு. மசாலா நல்லா வதக்கி விட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கியாச்சு பாருங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே கறி போட்டுடலாம். தனியாக எடுத்து வச்ச எலும்பு போட்டுடலாம். போட்டு நல்லா இறக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கறி போட்டு நல்லா இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் செய்யும் போது தாளிக்கிறதுக்கு பாருங்க. அப்போ தான் இந்த மாதிரி எல்லாம் இறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். இப்போ மசாலா நல்லா பிடிச்சிருச்சு வருங்க கறியில். தண்ணி எலும்போட தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். பொருந்து எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றிடலாம்.
இந்த தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். உப்பெல்லாம் நல்லா பார்த்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு பார்த்து தான் போடணும். இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அதில் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நான் உப்பு போடுறேன். 1 ஸ்பூனு உப்பு பார்த்து நீங்களும் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி மேலே வந்து கொஞ்சம் போடுறேன், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு வேண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா மசாலாவெல்லாம் நல்லா குடிச்சிருச்சு பாருங்க. இது மேலே வந்து மல்லித்தலை தூவி விட்டுடலாம். மேலே மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.